வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்? மாரிதாஸை கைது செய்து விட்டார்கள். விஜய்க்கு கூடவே இருந்து யாரோ குழி பறிக்கின்றார்கள். அந்த துரோகிய நம்ம விஜய் அவர்கள் கண்டறிய வேண்டும். இல்லை என்றால் பெரிய பிரச்சனையில மாட்டிக்குவாரு. ஆட்சி நிலைக்காது. அப்படியே 5 ஆண்டு காலம் நிலைச்சாலும் அடுத்த முறை ஆட்சிக்கே வர முடியாது. அதனால விஜயுடன் கூட யாரு துரோகி இருக்கிறாங்க, நல்லது பண்ற மாதிரியே யாரு கெட்டது பண்றாங்க அப்படின்னு விஜய் அவர்கள் கண்டுபிடித்து கொள்ள வேண்டும். மாரிதாஸ் கைதை வச்சே நாம இதை தெரிஞ்சுக்கலாம். எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்பீங்க. விலாவரியா பேசலாம். ஆனா அதற்கு முன்பாக இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. காலையில மாரிதாஸ் அவர்களை கைது பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எல்லா ஊடகமும் மாரிதாஸை ஏன் கைது பண்ணாங்க, என்னத்துக்காக கைது பண்ணாங்க, அந்த மனுஷன் யூடியூப்ல வீடியோ போட்டு கிடப்பான், எக்ஸ்தலத்தில் செய்திகளை போட்டுட்டு கிடப்பான். அப்படி என்ன தப்பா போட்டுட்டான்? திமுக ஆட்சியில் தான் இந்த மாரிதாஸுக்கு மிரட்டல் வந்ததுன்னா இந்த தவையக்க ஆட்சியிலும் மாரிதாஸுக்கு என்ன மிரட்டல், எதுக்காக இவரை கைது பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் நிச்சயமா எல்லாருக்கும் வந்திருக்கும். மாரிதாஸ் அவர்கள் பற்றி தெரியாதவங்க கூட மாரிதாஸ் பற்றி இப்ப தெரிஞ்சுக்குவான். மாரிதாஸ் அவர்களை ஏன் கைது பண்றாங்க, அப்படி என்ன வீடியோ போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி இனிமே அவருடைய வீடியோவா பார்ப்பாங்க. தமிழகம் முழுவதும் தெரியாத விஷயத்த இப்ப யாரோ தெரியப்படுத்தியிருக்காங்க. இதன் மூலமாக விஜய்க்கு கெட்ட பேர் வரும் இல்லையா? இப்ப விஜயா கூட இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் தான் மாரிதாஸ் அவர்கள் போட்ட வீடியோ நமக்கு எதிராக இருக்கிறது, இல்ல இந்த ஆட்சிக்கு எதிராக இருக்கிறது, உண்மைக்கு புறம்பா இருக்கிறது, அதனால மாரிதாஸ் அவர்கள் பொய்ய பரப்புகின்றார், இந்த அவதூறுக்கு அவர் தண்டனை அனுபவிச்சு ஆக வேண்டும் அப்படின்னு கைது பண்ணிக்கிறாங்க இல்லையா? இப்ப மாரிதாஸை கைது பண்ண உடனே அது எல்லோருக்கும் பரவமா இல்லையா? பார்க்காதவங்க கூட தேடி தேடி பார்ப்பானா இல்லையா? அப்போ விஜய்க்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும். அப்புறம் மாரிதாஸை பொறுத்த வரைக்கும் வீடியோ போடுகின்ற போது ஆதாரத்துடன் தான் போடுவாரு. அதுல ஏதும் கற்பனை கதைகளை கலக்க மாட்டாரு. இது நான் சொல்லல, இன்னைக்கு பேசிய எல்லா ஊடகமும் பேசியிருக்குது. திமுக சார்புடைய ஒன் இண்டியா ஊடகமும் பேசியிருக்குது. மாரிதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் பதவியேற்றத்திலிருந்து பல விஷயங்களை ஆதாரத்துடன் பேசிக்கிட்டு வராரு. ஆனா தவேகாக்காரங்க அந்த ஆதாரம் ஏஐ மூலமாக உருவாக்கப்பட்டது, போலியானவை, தாவேகா தலைவர்களையும் விஜயும் கிண்டல் பண்றாரு, அவதூறு பரப்புறாரு, அது உண்மைக்கு புறம்பானது என்று சொல்றாங்க அப்படின்னு ஒன் இந்தியாவிலும் செய்தி வந்திருக்குது. என் தந்தி டிவிலிருந்து பாலிமர்ல இருந்து மாரிதாஸ் அவர்கள் ஆதாரத்துடன் புள்ளி விவரத்துடன் செய்தியை சொல்லக்கூடிய மனுஷனை எதுக்காக கைது பண்ணாங்க அப்படின்ற கேள்வி தான் கேட்டிருக்காங்க. அதனால மாரிதாஸ் அவருடைய வீடியோ போய் பார்த்தாங்கன்னா அநியாயத்துக்கு கைது பண்ணியிருக்காங்களாப்பா, இவங்களுக்கு சகிப்புத்தன்மையே கிடையாதா அப்படின்ற கேள்வி நிச்சயமா எழும். அது மட்டும் கிடையாது, இந்த கைதுக்கு பின்னாடி ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது. இல்லைன்னா மாரிதாஸ் அவர்களை ஏன் கைது பண்ண போறாங்க? மாரிதாஸை இவங்க கைது பண்றாங்கன்னா இவங்க தப்பு பண்றாங்க, தப்பு பண்றதுனால தான் இவங்க பயப்படுறாங்க. அதனால இந்த ஆட்சியில ஏடாகூடமா ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு இந்த ஆட்சி மீது என்னெல்லாம் குற்றச்சாட்டுகள் மற்றவர்கள் வைத்திருக்கின்றார்களோ அதையும் தேடி பிடிப்பாங்க. அதோட போச்சுன்னா தேடியும் படிப்பாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஜான் பிரிட்டோ பற்றி தான் நம்ம மாரிதாஸ் அவர்கள் பேசினாரு. இன்னைக்கு அதிமுக கேள்வி கேட்டிருக்காங்க. திமுக கைது பண்ணுகின்ற போதெல்லாம் நீங்க என்ன பாயாசமா இல்ல பாசிசமான்னு கேட்டீங்க. இப்போ உங்க ஆட்சி பாயாசமா இல்ல பாசிசமா இல்ல பாழா போன விஷமா அதிமுக கேக்குறாங்க. பேச்சுரிமை கிடையாதா? அந்த மனுஷன் ஆதாரத்துடன் தானே போட்டிருக்கான். அவன் பேசுனதுல என்ன தப்பு? ஜான் பிரிட்டோ 258 கோடிக்கு போதைப் பொருள் கடத்தினானா இல்லையா? ஜான் பிரிட்டோ ஆதவ அர்ஜுனாவுக்கு சொந்தக்காரனா இல்லையா? ஜான் பிரிட்டோ லாட்ரி மார்ட்டினுடைய புள்ளையா இல்லையா? லீமா ரோஸுக்கு சொந்தக்காரனா இல்லையா? அவன் போதை பொருள் கடத்தினானா இல்லையா? இதை ஈடு நேரடியா கையங்காலமா பிடிச்சிருக்கா இல்லையா? அதே மாதிரி ஜான் பிரிட்டோ பற்றி மாரிதாஸ் மட்டும்தான் பேசினாரா, வேற யாருமே பேசலையா? எல்லாரும் பேசுகின்ற போது மாரிதாஸை மட்டும் ஏன் குறி வச்சு அடிக்கிறீங்க? ஏன்னா நீங்க ஒரு பொம்மை முதலமைச்சர் அப்படின்னு பதிவிட்டு இருக்கின்றார். ரெண்டாவது, நீங்க உண்மையான முதலமைச்சர் அல்ல, ரீல் முதலமைச்சர். ரியல் முதலமைச்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆதவ அர்ஜுனா தான். இந்த விஜய் ஆட்சியில அதிகார மையங்கள் இருக்க மாட்டாங்க, நான் மட்டும்தான் பவர் சென்டர் அப்படின்னாரு. ஆனா இன்னைக்கு யாரோ ஒருத்தர் பவர் சென்டரா இருந்துகிட்டு மாரிதாஸை கைது பண்ணிடுறாங்க இல்லையா? அவரு தப்பு பண்ணாருன்னு தானே நீங்க நினைக்கிறீங்க?
அப்படின்னா அவதூறு வழக்கு போடலாமே, நீதிமன்றத்தின் மூலமாக அவரை கூப்பிட்டு விசாரிக்கலாமே, அப்படி இல்லையா சம்மன் அனுப்பலாமே, சம்மன் அனுப்பி என்னப்பா மாரிதாஸ் தொடர்ந்து அவதூறே பரப்பிட்டு இருக்க, அப்புறம் இதெல்லாம் உண்மைன்னு சொல்றிய, அதுக்கான ஆதாரம் எங்க கேட்கலாமில்ல. அது என்னய்யா, காலையில் 6 மணிக்கு ஒரு 10 போலீஸ்காரனை அனுப்பி அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் வீட்டுக்கு வரத்துக்கு முன்பாகவே அவசரமாக கைது பண்ணி சென்னையில் கூட்டின்னு வந்து தான் விசாரிக்கணுமா? விசாரிக்கின்ற கட்டமைப்பு சென்னையில் தான் இருக்குதா, வேற எங்கேயுமே இல்லையா? அதனால கருத்துரிமை பற்றி பேசினாருப்பா இந்த முதலமைச்சர். இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தன்னுடைய உண்மையான பிம்பம் அம்பலமாகிவிடும் என்பதனால கைது பண்ணி மிரட்டுறாங்க அப்படின்னு அதிமுக இந்த தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்த வரைக்கும், ஏயா இந்த முக்தார்னு ஒருத்தர் இருந்தான் தெரியுமா, அவன் பேசாத ஆபாச வார்த்தையே கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரையும் அவருடைய தோழிகளையும் அவருடைய மனைவி பற்றியும் பிள்ளைகளை பற்றியும் அவ்வளோ ஆபாசமா பேசியிருக்கான். அவனை கைது பண்றதுக்கு போகாம முக்தார் எங்கேயோ தலைமறைவாயிட்டான் அப்படின்னு நீங்க அவனை தப்பா விட்டுட்டீங்க. முக்தார் ஒரு வேளை பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் போய் தஞ்சம் அடைஞ்சிருப்பானோ, இல்லை வேற்று கிரகத்துக்கு போயிருப்பானோ, காவல்துறைக்கு தெரியவே தெரியாதா? சூர்யா சிவாவை கைது பண்ண நீங்க முக்தாரை கைது பண்ணவே இல்லை. அதெல்லாம் கூட இருக்கட்டும் ஐயா, இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர் அடித்திருக்கின்ற கொல்லை கொஞ்சம் நெஞ்சுமா, ஆளுநர் அனுமதி வழங்கி விட்டார். இடியும் வழக்கை விசாரிக்குது, சிபிஐயும் போக்குவரத்து துறையில் லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை விசாரிக்குது. இந்த மாதிரியான குற்றவாளிகளை என்னைக்காவது கைது பண்ணியிருக்கீங்களா? சிம்பிளியா KN நேரு மீது FIR போட சொன்னாங்க, போட்டிங்கல்ல? அப்போ போட்டிங்கன்னா அவரை கூப்பிட்டு விசாரிக்கலாம்ல. அப்புறம் ஏன் வெத்தலை பாக்கு வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறீங்க எப்போ நேரு அவர்களை விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு? அது மட்டும் கிடையாது, உங்கள் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய 2 இஸ்லாமிய அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வகுப்பு திருத்த மசோதாவை நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசுகிறாங்க. இது தேச துரோகம். அவங்களை கைது பண்ணியானே. அதே மாதிரி பெரும்பான்மை இந்துக்களுடைய நம்பிக்கை இருப்பது திருப்பரங்குன்றம் மலையின் மீது தீபம் ஏற்றுது. ஆனால் ஏற்ற மாட்டோம் அப்படின்னு அமைச்சர் சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சட்டவிரோதமாக பேசுகிறாரு. அவரை கைது பண்ணீங்களா? மொத்தத்தில் திமுக உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அது மட்டும் கிடையாதுங்க, ஆட்சி மாறி இருக்குது, ஆனால் காட்சிகள் மாறலை. ஆட்சி மாறி இருந்தாலும் ஆட்கள் மாறி இருந்தாலும் அந்த குணமும் மனமும் மாறவே இல்லை அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். ஏதோ ஒன்று மறைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜான் பிரிட்டோவுடைய மெசேஜ் எல்லோருக்கும் போகணும் அப்படின்றதுக்காக மாரிதாஸ் அவர்களை கைது பண்ணியிருக்காங்களோ என்னவோ நமக்கு தெரியாது. ஆனால் மின்வெட்டு பிரச்சனை கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இரண்டாவது கொள்ளை கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அதையெல்லாம் தாண்டி இந்த மின்வெட்டு பிரச்சனையை எப்படி தீர்க்கணும் என்று வழியே தெரியல. ஏன் தெரியுமா? கோடை காலம் என்பது ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. இப்போ கோடை காலமே கிடையாது. அதாவது சித்திரையில் தானே வரும், உங்க எல்லாருக்குமே தெரியுமே, கத்திரி வெயில். அது போயிட்டு பிறகு வெயில் குறைஞ்சிடும்ல. ஆனாலும் இப்போ எப்படி மின்வெட்டு ஏற்படுது? அப்போ நிர்வாக திறனின்மை. அமைச்சர்களுக்கும் இந்த மின்சார தட்டுப்பாட்டை எப்படி போக்கி மின்வெட்டு இல்லாம வச்சிருக்கணும் அப்படின்னு தெரியல. ஒரு பக்கம் மின்சாரத்துறையில ஹார்ட் டிஸ்க் காணாம போச்சு. யாரா திருடுனா அப்படின்னு பார்க்கும்போது யாரோ ஒருத்தனை கைது பண்ணீங்க. ஆனா இந்த ஹார்ட் டிஸ்க் விஷயத்துல ஏகப்பட்ட பேர் சம்பந்தப்பட்டிருக்கான். எல்லாரையும் கைது பண்ண முடியல. காவல்துறை முழிக்குது, எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க. இதெல்லாம் வண்டகா சுண்டகாவா? ஏதாவது ஒரு கடையில போயிட்டு அப்ப வண்டகா இல்லைன்னு சொல்றதுக்கு ஹார்ட் டிஸ்க் எப்படி ஒரு அரசாங்கத்துடைய அலுவலகத்திலிருந்து அது காணாம போகும்? எப்படி நீங்க அவனை கோட்டை விட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அதனால ஹார்ட் டிஸ்கையும் காப்பாற்ற முடியல, மின்வெட்டியும் தீர்க்க முடியல. அதனால இப்போ சிபிசிஐடி கிட்ட வழக்க கொடுத்துட்டீங்க. உங்களுடைய நிர்வாக திறனற்ற தன்மையானது பப்ளிக்கா தெரிஞ்சு போச்சு. இப்ப இதை மறைக்கணும் இல்லையா? அப்ப மாரிதாசை கைது பண்ணா மாரிதாசையே கைது பண்ணிட்டாங்க, நம்ம பேசினா அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு பயமுறுத்தத்துக்காக மட்டும்தான் இந்த கைது அரங்கேறி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தவறுகளை மறைப்பதற்காக தான் இந்த கைது அப்படின்னுட்டு நம்முடைய சவுக்கு சங்கர் அவர்கள் இன்னைக்கு புட்டு வச்சிருக்கார். அதாவது வெயில் காலம் முழுவதுமே மின்வெட்டு இருந்தது. இப்ப வெயில் காலம் போயாச்சு. குறிப்பா ஞாயிற்றுக்கிழமையில பெரிய பெரிய கம்பெனிகள் லீவா இருக்கும். ஆனா ஞாயிற்றுக்கிழமை கூட மின்வெட்டு ஏற்படுது. அப்படின்னா யாருக்கும் சரி இந்த துறை பற்றியான அறிவும் இல்லை, கையாள்வதற்கான திறனும் இல்லை. அதனால இந்த மின்வெட்டை திசை திருப்ப மட்டும்தான் இந்த கைது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ரெண்டாவது, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய தவேகா MLA மின்துறையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிய மிரட்டுறார்.
எப்படி மிரட்டுறாரு தெரியுமா? கன்னத்திலே 4 சாத்து சாத்துறேன் பாரு, நான் நேரா இருந்தா அடிச்சு விடுவேன் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது, கன்னியாகுமரிக்கு அந்தால மாத்திரம் பாரு அப்படின்னு சொல்றாரு. மின்வெட்டு பிரச்சனை எதனால நடக்குது அப்படின்றத உண்மையா கண்டறியாம தவேகாவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஒரு ஆபீசர் போன் பண்ணி, திமுக காரன் தான் மொத்த மின்சார வெட்டுக்கும் காரணம், அவன் தான் இடையில மின்சாரத்தை நிறுத்தி போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்கிறாங்க. இன்னைக்கு மின்துறை செயலாளர் தான் இருக்கிறாரு ராதாகிருஷ்ணன். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? மின்சார உற்பத்தியிலும் குளறுபடிகள் கிடையாது, பற்றாக்குறை கிடையாது. மின் விநியோகத்திலையும் பாத்தீங்கன்னா பற்றாக்குறை கிடையாது. ஆனால் மின்சாரத்தை கொண்டு செல்றோம் பாத்தீங்களா, கம்பிகள், அதுக்கப்புறம் டிரான்ஸ்பார்மர்கள், இதுல சில பிரச்சனைகள் இருக்குது. அதனால தான் மின்வெட்டு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்களாம். ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, கோடை தருணத்துல எவ்வளோ மின்சாரத்தை வெளியிலிருந்து கொள்முதல் பண்ணணும் அந்த புள்ளி விவரங்கள் இவங்களுக்கு தெரியல. ரெண்டாவது, கடந்த கால ஆட்சியாளர்கள் இந்த மின் தட்டுப்பாடை எப்படி போக்கியிருக்காங்க, எந்தெந்த இடத்துல மின்சாரம் வாங்கியிருக்காங்க அதை பற்றியும் தெரியல. இனிமே தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த மின்வெட்டு பிரச்சனையானது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். ரெண்டாவது, கொலை களவு. எப்பவுமே சரி, ஒரு புதிய ஆட்சி வருகின்ற பொழுது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, ஐயோ இந்த ஆட்சி எப்படி இருக்குமோ என்ன இருக்குமோ அப்படின்னு பயந்து கொஞ்ச நாள் வாழை சுருட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த ஆட்சி வந்ததுலேருந்து எந்த ஒரு குற்றவாளியும் சரி, குற்றச்சம்பவம் செய்கின்ற சமூக விரோதிகளும் சரி, எந்த இடத்திலும் எப்பாட்டே இந்த ஆட்சி பற்றி தெரிஞ்சுக்கலாம், கொஞ்ச நாள் கவனம் இருக்குண்டா அப்படி இருப்பதே கிடையாது. ஒரு பக்கம் போதைப் பொருள் விற்பனையும் போதைப் பொருள் கடத்தலும் ஜோரா நடக்குது. குழந்தைகளிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும் பாலியல் அத்துமீறல் ஜோரா நடக்குது. கல்வியில் இருந்து கரண்ட்டில் இருந்து எல்லாம் குளறுபடி. மொத்தத்தில் நிர்வாக திறனற்ற தன்மையினால தமிழ்நாடு சீரழிச்சுக்கிட்டு வருது. இன்னைக்கு ஊடகத்தில் பெரிய பிரச்சனை. சொன்ன வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றவில்லை. இங்கே விவசாயிகள் ஊருக்கு ஊர் போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. கடந்த காலங்களில் 4 வேளாண் சட்டங்களை பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்து விட்டது என்பதற்காக விஜய் குரல் கொடுத்தார். இன்னைக்கு அந்த விவசாயிகளை ஏமாற்று விதமாக விவசாய கடனை முழுமையாக தள்ளலை. இன்னைக்கு கூட காதுல பூவை சுத்திக்கிட்டு விவசாயிகளுக்கு காதுல பூ சுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேவலப்படுத்திட்டு இருக்காங்க இந்த ஆட்சி. அது மட்டும் கிடையாது, அதிமுக விடாம அடிக்குது. இந்த சூட்கேஸா சோபா மாடல் அரசு, குதிரை பேர அரசு அப்படின்னு சொல்லிவிட்டு, பொய்க்கால் குதிரை அரசு என்று சொல்லிவிட்டு செமையா விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி அடுத்த கட்சியை அழிக்கின்ற வேலையை ஜோரா பார்க்கக்கூடிய இந்த அரசாங்கம் நம்ம மாநிலத்தில் இருந்த முதலீடுகள் அத்தனையும் எங்க போகுது? ஆந்திராவுக்கு போகுது. இதெல்லாம் கேள்விக்குறியாக மாறிக்கிட்டு இருக்குது. எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க. இப்ப விஜய் அவர்கள் வந்த ஒரு மாதத்துல முதலீட்டாளர்கள் விஜய் மீது நம்பிக்கை வச்சு எத்தனை பேர் புதிய தொழிலை தொடங்கியிருக்காங்க, எத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை கிடைக்க போகுது. அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் ஆட்சி கட்டில ஒரு பொம்மை மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு நம்ம மாரிதாஸ் அவர்கள் சொல்லிட்டாராம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாக திறனின்மையை மறைப்பதற்காக கருத்துரிமையை நசுக்கிற மாதிரி இன்னைக்கு மாரிதாஸ் அவர்களை கைது பண்ணி இருக்கிறாங்கப்பா. அதாவது இந்த விஜயை பற்றியும் சரி, கரூர் சம்பவத்தை பற்றியும் சரி, உண்மைக்கு புறம்பா பேசினது யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வீரப்பனை பற்றி வெளியே செய்தி எடுத்து போட்டு நக்கீரன் என்றாலே நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்ன கோபாலு. ஆனா எவ்வளவு ஆபாசமா பேச முடியுமோ அந்த அளவுக்கு ஆபாசமா இன்னைக்கும் பேசிட்டு இருக்கான். ஆனா அந்த நக்கீரன் கோபால் கைதாகவே இல்லை. தாமோதரன் இத்தனைக்கும் விஜயனுடைய அவங்க ஒய்ஃபை பற்றியும் விஜய் பற்றியும் தாறுமாறாக பேசிட்டான். நக்கீரனில் வேலை பார்க்குறவன் அவனெல்லாம் கைது பண்ணலை. ஆனால் மாரிதாசை மட்டும் கைது பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக நீதிமன்றத்துக்கு போனாங்கன்னா நம்ம விஜய் அவர்கள் குட்டுப்படுவார். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், குட்டுப்படுவார். மாரிதாஸ் மீது எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. சரி, என்ன வழக்கில் கைது பண்ணியிருக்காங்க பார்க்கும்பொழுது, சமூக வலைதளத்தை தவறாக பயன்படுத்தினது, அரசியல் ஆளுமைகள் மீது அவதூறு பரப்பினது, உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்பினது. இந்த குற்றச்சாட்டுக்கு தான் மாரிதாஸ் அவர்களை கைது பண்ணியிருக்காங்க. இந்த கைது பண்ணவே கூடாது. 7 ஆண்டு காலம் சிறை தண்டனை தரக்கூடிய வழக்கில் மட்டும்தான் கைது பண்ணணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வழிகாட்டியிருக்குது. ஆனால் இவங்க சட்டத்தை என்னைக்கு மதிச்சிருக்காங்க? இவங்க சட்டத்தை மதித்திருந்தால் திருப்பரங்குன்றம் மலையின் மீது தீபத்தை ஏற்றுவோம். திமுக சட்டத்தை மதிக்கல, நாங்கள் சட்டத்தை மதிப்போம் அப்படின்னு சட்டப்படி ஆட்சி ஆளுவாங்க. மொத்தத்தில் இந்துக்களை ஏளனமாக நினைப்பது, சட்டத்தை மதிப்பது கிடையாது. சிறுபான்மையர் பாசம். அதை தாண்டி தவறுகளை சுட்டி காட்டினா அந்த தவறுகள் என்ன என்பதை அலசி ஆராய்ந்து திருத்தி கொண்டு மக்களுக்கு நல்லாட்சி தருவது, எதுவுமே விமர்சனம் பண்ணிடக்கூடாது. சகிப்புத்தன்மை கிடையாது. மாரிதாஸ் அவர்களை கைது பண்ணது நம்ம முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. மொத்தத்தில் இந்த அரசாங்கத்தில் யாரு பவர் சென்டர்னு தெரியல. அதிமுகவில் சசிகலா பவர் சென்டரு,
நம்ம ஸ்டாலின் ஆட்சியில் சபரீசன் பவர் சென்டரு, இப்போ விஜய் ஆட்சியில் யார் பவர் சென்டர்னு தெரியல. சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவிப்பனெல்லாம் கைது பண்ணுவேன்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கியிருக்காங்க, குரல் வலையை நசுக்கியிருக்காங்க. இன்னைக்கு அவருக்குன்னா நாளைக்கு உங்களுக்கெல்லாம் வரலாம். அதனால் தன்னுடைய எதிர்ப்பை தயவு செய்து பதிவு செய்யுங்க. ஜனநாயகத்தினுடைய 4வது தூணே தப்பை தட்டி கேட்பது பத்திரிகை சுதந்திரம் தான். அதையே முடக்க பார்க்குறாரு இந்த விஜய். இந்த வீடியோ தொடர்பாக உங்கள் கருத்து சொல்லுங்கள். மாரிதாஸ் கைது பண்ணது சரியா தவறா, அதுக்கும் பதில் சொல்லுங்கள். நன்றி.